கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து BMW இந்தியா வந்து ரஜினி கிட்ட வந்து தலைவரே உங்களுக்கு வந்து நிறைய பணம் தரும், பல கோடி ரூபா பணம் தரும், எங்க ஆட்ல நடிங்க அப்படின்னு சொன்னதுக்கு தலைவர் வந்து ஸ்டைலா வந்து நோ தம்பி அப்படின்ட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனந்தமணி கல்யாணத்தில் போயிட்டு தலைவர் கோரியோகிராஃபர் எல்லாமே ஃப்ரீயாக டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் வந்து ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. virtualcoin.comல போனீங்கன்னா virtual swap அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா you can earn some free cryptocurrencies. ஸோ கைஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட வியூ வந்து உங்களுக்கு பிடிக்கல, அப்போ உங்க ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வேலிடான ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைங்க. உங்க புத்தியை தீட்டுறது தான் வந்து இட்ஸ் சம்திங் தட் ஐ ரியலி வாண்ட் டு see it. சும்மா உங்க வன்மத்தை கக்கிறதுக்காக நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் ஏதாவது யூஸ்லெஸ்ஸாக ஒரு கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். அது யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். என்னோட நிறைய வீடியோஸ்ல வந்து நான் தப்புன்னு சொன்னவங்களுக்கு வந்து அந்த வியூ எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஹார்ட் சிம்பிள் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணியிருப்பேன். அந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு தம்பி நீ சொல்றது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து இது நான் மட்டும் தான் கரெக்ட் அப்படின்றது வந்து இந்த சேனல் கிடையாது. நம்ம எல்லாரும் கலெக்டிவா வந்து லேர்ன் பண்றோம் அப்படின்றது தான் இந்த சேனல். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் ஐ வாண்ட் யூ டு திங்க் அபௌட் கைஸ். உலகத்துல புதுசா நடந்த பெரிய நல்ல விஷயமும் சரி, பெரிய கெட்ட விஷயமும் சரி, இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சில பேரோட சப்போர்ட் தேவை. ஸோ இப்போ நல்ல விஷயத்துக்கு நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா வந்து மக்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் பொலிட்டிஷியன், செலிபிரிட்டிஸ், பில்லியனர்ஸ், சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தோட சப்போர்ட் தேவை. அதே மாதிரி உலகத்தில் நடந்த கிரேட்டஸ்ட் கெட்ட விஷயத்துக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து செலிபிரிட்டிஸ், பில்லியனர்ஸ், சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரோட சப்போர்ட் தேவை. ஆனால் அந்த இடத்துல மக்கள் தேவையில்லை. ஸோ இப்போ இந்த எல்லாம் வந்து விஷயம் நடக்கிறதுக்கு இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. இந்த சப்போர்ட்டை வந்து தேவை அப்படின்ற அந்த விதையை வந்து எங்க போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் ஈவெண்ட்ல போட்டிருப்பாங்க. இந்த எல்லா விஷயமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசணும்ல. இவங்க எல்லாரும் இருக்கிற பிஸி ஸ்கெடியூல ஒவ்வொருத்தையும் தனியாக போய் மீட் பண்ணா they don't have the mind to talk about this. அவங்களோட வேலையில தான் அவங்க வந்து யோசனை இருக்கும், சிந்தனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு இது ஓகே இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யோசிக்க வைக்கிறதுக்கு வந்து அவங்க வேலையிலேருந்து அவங்க வெளியில கூட்டிட்டு வந்து இந்த விஷயத்துக்கு அவங்க உட்கார வச்சா they can think about this. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்ஸ்டின் ஐலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக அதை பற்றி ஒரு வீடியோ நான் போடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டின்றவர் வந்து ஒரு ஐலண்டை வச்சுக்கிட்டு அதில் வந்து பொண்ணுங்க குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து சேட்டனிக் ரிச்சுவல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது வந்து இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது, நேத்திக்கு நடக்கல. இது வந்து 20-30 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த 20-30 வருஷமா யாரெல்லாம் இந்த இன்வால்வ்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்லியனர்ஸ், செலிபிரிட்டிஸ், சயின்டிஸ்ட், பொலிட்டிஷியன்ஸ் இவங்க எல்லாருமே இதில் இன்வால்வ்டு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி வந்து இந்த ஆளை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துல போய் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிரேட்டஸ்ட் ஈவெண்ட் நடந்திருக்கும். அந்த ஈவெண்ட்ல வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டின் வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த இதை பத்தியான விதையை போட்டிருப்பார். இங்க பாருங்க, நீங்க இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நான் செஞ்சு தரேன். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ரிச்சுவல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நீங்க இன்னும் பவர்ஃபுல்லா இருப்பீங்க, நீங்க இன்னும் பணக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பத்தி நம்ம பார்ப்போம். சேட்டனிக் ரிச்சுவலை பத்தி வந்து செப்பரேட் ஒரு வீடியோல பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கிரேட்டஸ்ட் டார்க் சீக்ரெட் சொசைட்டிஸ்லாம் இருக்கலாம், மெசானிக் சொசைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ப்ரியர் ஆஃப் செயின்ட் டெம்ப்ளர் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். சீக்ரெட் சொசைட்டிஸ் கூட வந்து உருவாகிறதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஆளுங்களோட சப்போர்ட் எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் ஈவெண்ட், ஒரு கிங்கோட கொரோனேஷனாக இருக்கட்டும், கிங்கோட வெட்டிங்காக இருக்கட்டும், ஈஃபில் டவரோட ஓப்பனிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நிறைய கிரேட்டஸ்ட் நல்ல விஷயமும் பிறக்கும், கெட்ட விஷயமும் பிறக்கும். இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்பானி வந்து மார்க்குக்கு வந்து கால் பண்ணி பையன் வந்து இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்றான், நீங்க வந்து வாழ்த்திட்டு போகணும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிருப்பாரு. நீங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாரு. அவரும் வந்து 4 நாள் இந்த மீட்டிங்க்கு வராருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து அவர் 10 மீட்டிங் பண்றாரு. ஒரு மீட்டிங்ல வந்து அவர் கம்பெனிக்கு வந்து ஒரு 10 மில்லியன் லாபம் கிடைக்குது அப்படின்னா ஒரு 4 நாள்ல வந்து அவருக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி வந்து நஷ்டம், எனக்கு அதை விட்டுட்டு நான் இங்க வரேன் அப்படின்னா அவருக்கு வந்து 1000 கோடி பிளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 கோடி கிடைக்கிற அளவுக்கு வந்து ஏதாவது ஒரு லாபம் இருந்திருக்கும். இல்லைன்னா வந்து 1000 கோடியை விட்டுட்டு வரதுக்கு வந்து மார்க்கும் அம்பானி வந்து சொந்தக்காரங்க கிடையாது. ஸோ அப்போ வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸோ இது நீங்க கரெக்ட் பண்ணுங்க. ஒன்று கைஸ் வந்து இட்ஸ் நாட் அபவுட் மணி. இவங்க எல்லாருக்குமே வந்து செலிபிரிட்டிஸ், பில்லியனர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து மணி இஸ் ஒன்லி அ பை ப்ராடக்ட். ஸோ மணி வந்து எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அவங்க வந்து பணம் இல்லாமல் கஷ்டம்லாம் பட போகிறதில்ல. பட் நிறைய பணம் வரணும் அப்படின்னா த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீட் டு பி கிரியேட்டட். ஸோ அந்த பணம் வரத்துக்கான ஒரு டோர் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த பெரிய பணம் வரத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அப்போ அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ கேன் ஜாயின் டுகெதர் டு ஓப்பன் மல்டிபிள் டோர்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மார்க் ஜுகர்பர்க்கும் ரிலையன்ஸும் சேர்ந்து ஒரு கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பற்றி ஆரம்பிப்பாங்க. சோலார் ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரஜினி வந்து ஏன் டான்ஸ் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரஜினி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவனிச்சிங்கன்னா ரொம்ப இந்த பாலிடிக்ஸ்குள்ளார வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்ன்ற அளவுக்குலாம் வரவே இல்லை. திடீர்னு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அதுக்கப்புறம் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நாடு சுடுகாடு ஆகிடும், நீங்கள் போராட்டம்லாம் பண்ணக்கூடாதுன்னாரு, ஆன்மீக பூமின்னாரு, அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப கிளியராக வந்து இந்த பக்கம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு ஐடி ரைடாக இருந்திருக்கும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தலைவர் மாட்டிருப்பார், சிக்கியிருப்பார். அப்போ வந்து அந்த டைம் வந்து பிஜேபி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து பின்னாடி வந்து பாஸ் வந்து சொல்லியிருப்பார், விட்டுருங்க நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் ஏன்பா சாப்பாடு போட்டார் எல்லாத்துக்கும் போய், அவர் என்ன சர்வெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அதெல்லாம் கிடையாது. பனாமா பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாத்தை வந்து ஓவர்சீஸில் வந்து டாக்ஸ் எவேஷன் நிறைய பண்ணியிருந்தார். அது வந்து நியூஸில் வந்து பயங்கர பிரபலமாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து 80-90%
வந்து அம்பானி அதானி மட்டும் தான் எல்லா நியூஸும் ஓன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வந்து ஆக்ஷன் பண்ணணும், மக்கள் வந்து இதை பற்றி போராட்டம் பண்ணணும், மக்கள் இதை பற்றி பேசணும் அப்படின்னா நியூஸை வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. அதே நியூஸை வந்து நம்ம வந்து மக்கள் வந்து என்னப்பா இது சும்மா நசன் இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல, வேறு சேனலை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அதே நியூஸ் சேனல் வந்து மக்களை வந்து அந்த நியூஸை விட்டு வேறு நியூஸ்க்கு போக ஆரம்பிக்கிறதுக்கும் வந்து தே கேன் டூ இட். ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக செய்ய முடியும், ஒரு விஷயத்தை போர் அடிக்கிற அளவுக்கு போரிங்காகவும் செய்ய முடியும். அமிதாப் பச்சனோட ஒரு விஷயம் அது. ஸோ அமிதாப் பச்சன் ஏன் சாப்பாடு போட்டார், ஷாருக் கான் ஏன்ப்பா சாப்பாடு போட்டார் அப்படின்னா ஆரியன் கான் வந்து ஒரு ட்ரக் கேஸில் மாட்டி அதுக்கப்புறம் அது நியூஸில் பயங்கர பிரபலமானோடனே பிஜேபி அதை கையில் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பிஜேபி அது ரொம்ப ஈஸியாக அதை விட்டுருச்சு அந்த கேஸை விட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆரியன் கான் நல்ல ஒரு உத்தமர், அவரெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை, அவருக்கும் ட்ரக்குக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டாங்க. அட்லி வந்து அவரோட ஒய்ஃபில் ப்ளவுஸில் வந்து அனந்த் அம்பானின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி போட்டு எம்ப்ராய்டரி பண்ணி கொண்டு போனோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து இன்னது இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்லி வந்து ரொம்ப கிரியேட்டிவ் தான், இல்லைன்னு சொல்லல. அவருக்கு வந்து ஸ்பெஷலாக கண்டிப்பாக வந்து ஒரு 1000 கோடிக்கு வந்து ஒரு படம் பண்ணிடுவோம். ஏன்னா இன்னைக்கு கவனிச்சிங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கிய சொந்தத்தில் வந்து நம்ம கல்யாணத்துக்கு போனால் கூட நம்ம மெனுக்காக உட்காந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் வேணால் பண்ணுவோமே தவிர நிறைய நேரம் வந்து என்ன வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணுவோம். மற்ற நேரம் சாப்பிட்டோமா, மை கவர் கொடுத்தோமா, வளம் வந்தோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதை விட்டுட்டு சரி வா நம்ம ஃபேமிலியோட போகலாம், ப்ளவுஸ் ஒன்று நான் உன்னை எம்ப்ராய்டரி பண்ண சொல்லியிருந்தாலும் அந்த பொண்ணு மாப்பிள்ளை பேரெல்லாம் போட்டு அதை போட்டுட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னா எந்த பொண்டாட்டி ஒத்துக்கும். பட் இருந்தாலும் வந்து அட்லி வந்து கிரியேட்டிவாக யோசிச்சு ஒரு 1000 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓகே பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் வந்து இந்த ஈவெண்ட் வந்து இட்ஸ் நாட் அபவுட் மணி கேஸ், இட்ஸ் அபவுட் மார்க்கர்ஸ் அப்படின்றது வந்து எவ்ரி ஒன் ஹேஸ் காட் தேர் மார்க்கர்ஸ் டு ப்ராக்ரஸ் இன் லைஃப். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறது, ஈவன் வந்து இப்போ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டன் மாதிரி வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டிக்கான ஒரு சீடை போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து இட்ஸ் a great place to create things, நல்லதும் சரி கெட்டதும் சரி. ஸோ அதனால் வந்து இட்ஸ் நாட் அபவுட் அந்த அவங்கள வந்து வாழ்த்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அபவுட் கிரியேட்டிங் பிகர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நீங்கள் சொல்கிறீங்களா இலுமினாட்டின்னு என்னென்னு சொல்கிறீங்களா, இதுதான் கிட்டத்தட்ட வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வில் catch up again another video guys and thank you so much for all your love and support. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We'll see you again. Cheers.